வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிவாஜி முரசு. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரசிகனோட மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கிற கனவு. சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 வருஷம் தான் பாக்கி. இன்னும் சரியா சொன்னா 730 இரவுகள் தான் மிச்சம். அது விடிஞ்சா இந்திய சினிமா வரலாற்றையே மாத்தி போட்ட நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட 100ஆண்டு பெருவிழா வந்துட போகுது 2027. நம்ம ஆசை என்ன, இந்த பெருவிழா ஏதோ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி பூ தூவி சும்மா மரியாதை செஞ்சுட்டு போற சடங்கா இருக்கக்கூடாதுங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட கலையையும் நடிப்போட இலக்கணத்தையும் சிவாஜிங்கிற சகாப்தத்தையும் உலகத்துக்கே காட்டுற ஒரு பிரம்மாண்டமான கலை புரட்சியா இருக்கணும். ஏன்னா அவர் சாதாரண நடிகன் இல்லை, அவர் பாத்திரங்களை படைச்ச பிரம்மா. அதனாலதான் இந்த பெரு விழாவை வெறும் மரியாதையா இல்லாம அடுத்த தலைமுறைக்கு அவர் நடிப்பு நுட்பத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு மாபெரும் கலாச்சார திருவிழாவா நடத்தணும்னு நாம் எல்லாம் ஆசைப்படுறோம். ஒரு நடிப்பு பள்ளி ஆரம்பிக்கணும். இந்த 100ஆண்டு விழா அன்னைக்கு ஒரு நடிப்பு பள்ளியை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். சிவாஜி கலை மையம், ஆக்டிங் ஸ்கூல். அவர் எப்படி நடிச்சாரு, வசனத்தை எப்படி உச்சரிச்சாரு, ஒரு கேரக்டரை எப்படி ஆராய்ச்சி பண்ணினார்னு எல்லாத்தையும் பாடமா வச்சு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நடிப்பு பள்ளி வரணும். அதுக்கு அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணணும். நடிகர் திலகம் சிவாஜியோட கலையை உலக அரங்கில் நிலைநிறுத்த 3 பெரிய வேலைகளை செய்யணும். அவர் நடிச்ச படங்களை 4Kல மாத்தி மாசா ரிலீஸ் பண்ணணும். அவர் நடிச்ச பல படங்கள்ல சில முக்கியமான படங்களை தேர்ந்தெடுத்து, உதாரணமா கர்ணன், வசந்த மாளிகை, திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பல், இந்த மாதிரி காலத்தை வென்ற படங்கள் எல்லாத்தையும் லேட்டஸ்டா 4K தரத்துல டிஜிட்டலா மாத்தணும். 100ஆண்டு விழாவுக்காக உலகத்துல இருக்கிற தியேட்டர்கள்ல மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும். அவரோட அந்த கம்பீரமான குரல் இப்ப இருக்கிற டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டத்துல தியேட்டர்களை அதிர விடணும். உலக தரம் வாய்ந்த சிவாஜி மியூசியம், அவர் போட்ட காஸ்டியூம்கள், வாங்கின விருதுகள், பழைய ரீல்கள், நடிப்பு சம்பந்தமான முக்கியமான டாக்குமெண்ட்டுகள் எல்லாத்தையும் வச்சு சென்னையில ஒரு மாடர்ன் மியூசியம், அருங்காட்சியகம் கட்டணும். இது வெளிநாட்டு ஆட்களும் வந்து பார்க்கற மாதிரி இருக்கணும். சர்வதேச கருத்தரங்கம், உலகத்துல இருக்கிற சினிமா ஆராய்ச்சியாளர்கள், நடிகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சிவாஜி நடிப்புக்கான இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு இன்டர்நேஷனல் கருத்தரங்கத்தை நடத்தணும். அரசாங்க கௌரவம் மற்றும் உலக விருது. நம்ம இந்திய அரசாங்கம் சிவாஜிக்கு ஒரு ஸ்பெஷல் கௌரவம் கொடுக்கணும். ஸ்பெஷல் காயின் அண்ட் ஸ்டாம்ப். மத்திய அரசு அவரோட உருவம் போட்ட நினைவு நாணயம் மற்றும் ஒரு ஸ்பெஷல் அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை கௌரவம் செய்யலாம். சர்வதேச விருது, அவர் பேர்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சர்வதேச நடிப்பு விருதுன்னு ஒன்னு ஆரம்பிச்சு உலக சினிமாவில சிறந்த நடிப்புக்கு அந்த விருதை கொடுக்கணும். மக்கள் மனசும் கொண்டாட்டமும். இது அரசாங்க விழாவா மட்டும் இல்லாம மக்களோட உணர்வு பூர்வமான திருவிழாவா இருக்கணும். அபிநய திருவிழா. தமிழ்நாட்டில் இருக்கிற நாடக குழுக்கள், நாடக மன்றங்கள், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவாஜி நடிச்ச நாடக காட்சிகளை ஸ்டேஜில் நேரடியா நடத்தி காட்டுற அபிநய திருவிழா நடத்தப்படணும். சிவாஜி பட வாரம். ஸ்கூல், கல்லூரிகளில் அவர் வாழ்க்கை நடிப்பு பத்தி குறும்படம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் நடத்தி நம்ம இளைய தலைமுறைக்கு அவரை கொண்டு சேர்க்கணும். வேஷம் போடுற போட்டி. கட்டபொம்மன், கர்ணன், ராஜராஜ சோழன், கப்பலோட்டிய தமிழன் அவர் நடிச்ச கேரக்டர் வேஷங்களை நல்லா போடுறவங்களுக்கு போட்டி வச்சு பெரிய பிரைஸ் அமௌண்ட் அறிவிக்கணும். ஃபைனல் போட்டி பிரம்மாண்டமா இருக்கணும். வசன உச்சரிப்பு சவால். சோசியல் மீடியா, டிவி வழியா அவர் பேசின சூப்பர் வசனங்களை ரசிகர்கள் திரும்ப பேசி அப்லோட் பண்ற சவால்கள் நடத்தலாம். இதுக்கு பரிசும் கொடுக்கலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இன்றைய இளைய தலைமுறையை கவர்வதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். விர்ச்சுவல் ரியாலிட்டி, VR அனுபவம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட புகழ்பெற்ற பாத்திரங்களான கட்டபொம்மன் கோட்டையில நடமாடுறது, கர்ணன் தேரோட்டுவது, ராஜராஜ சோழனின் அரியணையில் இருப்பது போன்ற அனுபவங்களை ரசிகர்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம், அதாவது VR மூலம் உணரும் வண்ணம் ஒரு சிறப்பு VR பூத் அல்லது மையம் உருவாக்கப்பட வேண்டும். ஆக்மெண்டட் ரியாலிட்டி, AR அனுபவம். மக்கள் தங்களோட ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி சிவாஜி நடித்த பாத்திரங்களுடன் தாங்கள் நிற்பது போன்ற ஆக்மெண்டட் ரியாலிட்டி, AR புகைப்படங்களை எடுக்கிற வசதி விழா மையங்கள்ல ஏற்படுத்தப்பட வேண்டும். சிறப்பு ஆவணப்படம். அவரோட வாழ்க்கை, நாடக தொடக்கம், ஹாலிவுட் தொடர்புகள், அரசியல் பயணம், குடும்ப பின்னணி மற்றும் நடிப்பு நுட்பங்கள் குறித்த பல பகுதிகளை கொண்ட சர்வதேச தரத்திலான ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டு OTT தளங்களில் வெளியிடப்பட வேண்டும். சமூக ஊடக சவால்.
சிவாஜி கணேசன் அவர்கள் பேசின புகழ்பெற்ற வசனங்களை இளைய தலைமுறை கலைஞர்கள் பேசி பதிவேற்றம் செய்யும் சிவாஜி 100 சேலஞ்ச் போன்ற ஒரு உலகளாவிய சமூக ஊடக போட்டி நடத்தப்பட வேண்டும். டிஜிட்டல் கையெழுத்து, அவரோட அரிய போட்டோக்கள், கையெழுத்து, முதல் நாள் படச்சுருள் மாதிரியான விஷயங்களை மாற்ற முடியாத டோக்கன்கள் வடிவில் டிஜிட்டல் உலகத்தில் ரிலீஸ் பண்ணி இந்த தலைமுறையை கவரலாம். சமுதாயத்துக்கு உதவிகள், அந்த கலைஞரோட நினைவா சில நல்ல காரியங்களை செய்யணும். நடிகர் திலகம் பென்ஷன் ஃபண்டு, கஷ்டத்தில் இருக்கிற வயசான நாடக சினிமா கலைஞர்கள், டெக்னீஷியன்கள் இவங்களுக்கு உதவ ஒரு நிரந்தரமான சிவாஜி கணேசன் பென்ஷன் நிதி ஒன்னை உருவாக்கி விழாவோட அன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஒரு வார கலை திருவிழா, விழா கொண்டாட்டத்தை ஒட்டி ஒரு வாரம் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும். நாடக விழா, அவர் நாடகத்தில் நடிச்சு ஃபேமஸான வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் மாதிரியான நாடகங்களை புது மேடை செட்டப்போட மறுபடியும் நடத்தணும். இசை அஞ்சலி, MS விஸ்வநாதன், KV மகாதேவன் மற்றும் பல ஜாம்பவான்கள் இசையமைச்ச சிவாஜி பட பாடல்கள் எல்லாத்தையும் ஃபேமஸ் பாடகர்களை வச்சு ஒரு பெரிய இசை கச்சேரியா நடத்தணும். திரைக்கலைஞர்கள் சந்திப்பு, சிவாஜியோட நடித்த நடிகர் நடிகைகள், டைரக்டர்கள், டெக்னீஷியன்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க சிவாஜி பற்றி பேசுற ஒரு உருக்கமான நேர்காணல் மற்றும் நினைவலைகள் நிகழ்ச்சியை நடத்தணும். நினைவு சின்னங்கள், சிவாஜி பிறந்த ஊர், அவர் வாழ்ந்த இல்லங்கள், அவர் நடித்த முதல் நாடக மேடை அமைஞ்ச இடம் போன்றவற்றில் 100ஆண்டு விழா நினைவு பதாகைகளை அமைக்கலாம். நினைவு சின்னங்கள் மற்றும் வர்த்தகம், நினைவு பொருட்கள், சிவாஜி வேஷம் போட்ட உயர்தரமான டி-ஷர்ட்டுகள், காபி கப், போஸ்டர்கள் மற்றும் சின்ன சிலைகள் எல்லாத்தையும் விற்பனைக்கு கொண்டு வரலாம். சிறப்பு புத்தக வெளியீடு, சிவாஜியோட நடிப்பு, நாடக தொடக்கம், காலிவுட் தொடர்புகள், இந்திய சினிமாவுக்கு அவர் கொடுத்த பங்களிப்பு எல்லாத்தையும் உள்ளடக்கிய சிவாஜி கணேசன் 100ஆண்டு நினைவு மலர் 1 சர்வதேச தரத்துல வெளியிடணும். இந்த மாதிரி கூடுதல் அம்சங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம சிவாஜியோட 100ஆண்டு விழா உலக லெவலில் கவனிக்கப்படும். பண்பாடு, டெக்னாலஜி, சமுதாய பொறுப்புன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான திருவிழாவா இது மாறும். நடிப்புங்கிறது வெறும் வெளியில தெரிகிற வேஷம் இல்லை, உள்ளுக்குள்ள போடுற வேஷங்கிறத நமக்கு உணர்த்தின அந்த மாமேதை தமிழ் திரையுலகத்தோட பிரம்மாவர். ஏன்னா அவர் தான் கேரக்டருடைய உருவாக்குனார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட 100ஆண்டு விழா வெறும் பூ போடுற சடங்கு இல்லை, அது தமிழ் மக்களோட உணர்வுகளை உலகறிய செய்கிற ஒரு மெகா திருவிழா. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது பரவலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. நன்றி, வணக்கம்.